பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். டுடே நாங்கள் 3 காரியத்தை பார்க்க போகிறோம். சோர்ந்து போகாமல் நாம் செய்ய வேண்டிய 3 காரியம். இந்த 3 காரியத்தை நாங்கள் சோர்ந்து போகாமல் செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றிகளை பெறலாம். லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு உவமை சொல்கிறாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு உவமை. அங்கே ஒரு அன்பு இல்லாத ஒரு நியாயாதிபதி, அவனிடத்திலே நீதி கேட்ட போன ஒரு விதவை, அவளுக்கு எப்படியாவது போராடி நீதியை பெற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, நாங்கள் முதலாவதாக சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். தேவனோட உலாவணும், தேவனோட பேசணும். தேவனோட உறவு தான் ஜெபம். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இது கூடாது. 2வது காரியம், வேதத்தை நாங்கள் வாசிக்கணும். இந்த நவீன காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பது மிக குறைவு. எனவே வேதம் வாசிக்கிறது சோர்ந்து போகாமல் செய்யும்போது அதில் பலன் நமக்கு வரும். 3வதாக ஆலயம் போகணும். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் இருந்து ஜெபிக்க பழகிட்டாங்க. இல்லை, நம்ம கட்டாயம் ஆலயத்துக்கு போகணும். கடைசி காலத்திலே ஆலயம் போகுது நிறைய பேர் விட்டு விடுவாங்களாம். அப்போ ஆலயம் போவதிலே சோர்ந்து போகாமல் செய்யணும். அப்போ ஜெபிக்கிறதுல சோர்வு இருக்கக்கூடாது, வேதத்தை வாசிக்கிறதுல சோர்வு இருக்கக்கூடாது, ஆலயம் போகிறதுல சோர்வு இருக்கக்கூடாது. இந்த 3ஐயும் நாங்கள் ஒழுங்காக செய்தால் நன்மை பெறுவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம், கிருபைகளை பெறுவோம், அற்புதத்தை பெறுவோம். God bless you.